பிரியமானவர்களே, முதலாவது உலகத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 2018 ஆண்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை தேவன் என்னிடத்திலே மிக தெளிவாய் சொன்னார். உலகம் முழுவதும் யோசேப்பின் காலத்தில் இருந்தது போன்ற பஞ்சம் ஏற்படும். பிரியமானவர்களே, நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதுல காணப்படும். ஆதலால் ஆனா அந்த பஞ்சம் இதுவரைக்கு அது வரல, அந்த அளவு பெரிய பஞ்சம் நம்ம பார்க்கல. ஆனா இந்த ஆண்டிலே பஞ்ச காலங்கள் உக்கிரமாகும். பஞ்ச காலங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது 2025 வரைக்கும் தொடரலாம். 2025 இன்னும் தீவிரமடையலாம் என்று என்னுடைய ஆவிக்குள் நான் நிதானிக்கிறேன். பிரியமானவர்களை, தேவன் காண்பித்த காரியங்களை வச்சு நான் நிதானிக்கிறேன். அடுத்து தொழில்கள், ஈவன் பெரிய தொழில்கள் கூட முடக்கம் அடையும். வேலையற்ற தன்மைகள், வேலையில்லாத தீண்டாட்டம் எங்கும் பரவலாய் காணப்படுமா. இவங்க பேரு ஜெனட் சாந்தி. இவங்க 2018 ஒரு தீர்க்க தரிசனம் கண்டிருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்றது இவங்க தீர்க்க தரிசனமா பார்த்தாங்க. ஆனா இந்த 2024 வரைக்கும் அந்த அவ்வளவு பெரிய பஞ்சம் வரல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த பஞ்சம் 2024 வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடல் மட்டம் உயரும், வெப்பம் அதிகரிக்கும், நிலநடுக்கம் வரும், எர்த்குவைக் வரும், இப்படியெல்லாம் உலக யுத்தம் வரும், இப்படியெல்லாம் லைனா சொல்லிட்டே போறாங்க. வேலையின்மை வரும், உணவு பற்றாக்குறை வரும், அப்படியெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க. இந்த இந்த மாதிரிலாம் கேட்டா நம்ம பயப்படவும் பயப்பட மாட்டோமா? மனிதன் தன்னுடைய நிழலையே பார்த்து பயப்படும். நம்ம நடந்து போகும்போது, இருட்டில் நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய நிழலை சில பேர் பார்த்து அவங்க நிழலை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ யாரோ வராங்களா அப்படின்னு. அந்த மாதிரி பயத்திலே வாழ்கிற ஒரு மனுஷன், அந்த பயந்த சுபாவம் உள்ள மனுஷனை எப்படி பயமுறுத்துறாங்க பாருங்க. சாப்பாடு கிடைக்காது, வேலை கிடைக்காது, வெப்பத்தால சாக போறேனே, பட்டினி கிடந்து சாக போறேனே அப்படின்றாங்க இந்த ஜெனட் சாந்தி அவர்கள். சகோதரி, இந்த மாதிரி பயமுறுத்தி பைபிளை வச்சு பயமுறுத்துறாங்க. மனுஷனை ஒரு தைரியப்படுத்த வார்த்தை அவங்க கிட்ட இல்லை. அவங்க கிட்ட பைபிள் ரகசியம் இல்லை, பைபிள் மறைபொருள் இல்லை. மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு அந்த வசனத்திலிருந்து சரியான விளக்கத்தை இவங்க கொடுக்க முடியல. அது விஷயம் தெரிஞ்சா தானே கொடுக்க முடியும், தெரியல, கொடுக்கல. ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு பகுத்தறிவோட அந்த பைபிளை நம்ம பார்த்தா தான் அது புரியும். பகுத்தறிவில்லாத, அதை பற்றி சிந்திக்காத, அந்த வசனத்தை பற்றி ஆராயாத அந்த பைபிள் படிச்சா இந்த மாதிரி தான் உணர செய்யும். 2004 பஞ்சம் வரும், பட்டினி வரும், தண்ணி இல்லாத போயிடும், பட்டினால சாவ, காற்று இல்லாத போயிடும் சொல்லுங்களேன், காற்று இல்லாத போயிடும் அப்படி சொல்லுங்களேம்மா. ஷாத்தி காற்று சுவாசிக்க காற்று இல்லாத போயிடும் சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, 2024 உனக்கு சுவாசிக்க காற்று இல்லாத போயிடும்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒரு கேவலமான கீழ்த்தரமான விஷயத்தை தான் பைபிள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மட்டுமல்ல, இன்றைய கிறிஸ்தவர்கள் மொத்த பேரும் யூடியூப்ல யார் வரா அவங்க எல்லாருமே அகில உலகமே இப்படித்தான் உலகிட்டு இருக்குது. மனித வளத்துக்கு தேவையான வசனத்திலிருந்து மனித வளத்துக்கு தேவையான விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது. மனித வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயத்தை வசனத்தில் இவங்க சொல்றது கிடையாது. வியாதி போறதுக்கு வழி இந்த வசனத்தில் இவங்க சொல்றது கிடையாது. இதெல்லாம் பைபிள் ரகசியம். அது இந்த சாந்தி போன்ற சகோதரர்களுக்கு புரியல, ஓகர்சி லாசரஸ் போன்ற சகோதரர்களுக்கு அண்ணனுக்கு நம்ம புரியல. இதெல்லாம் இவங்க உளறின்னு இருக்காங்க. இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு உளறதான் இவங்க வேலையா இருக்குது. காலகாலமா ஒரு உளறல் விஷயத்தை தான் இவங்க சொல்லின்னு இருக்காங்க. மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது. ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம் சொல்றது கிடையாது. இந்த சரீரம் எப்படி இயங்குது, இந்த இயக்கம் தான் பைபிள் ரகசியம். இந்த சரீரம் எப்படி இயங்குது, எதன் அடிப்படையில் இயங்குது, இந்த சரீரத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த சரீரத்தினுடைய செயல்பாடு என்ன, மனித சரீரத்தினுடைய செயல்பாடு என்ன, ஒவ்வொரு உறுப்பினுடைய
தன்மை என்ன, அதுதான் இந்த பைபிள் ரகசியம். மனித சரீர இயக்கம் தான் இந்த பைபிள் ரகசியம். மனிதனுக்கு தேவையான விஷயம் தான் இந்த பைபிள் மறைபொருள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியல. தெரிஞ்சா தானே இது 4 பேர் சொல்லுவாங்க, மற்ற மதத்தினர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்ற மதத்தினர் சொல்றதே இவங்க சொல்லிங்கிறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். பைபிள் புரியல, பைபிள் ஆராய்ச்சி பண்றது கிடையாது, சரீரத்தை ஆராய்ச்சி பண்றது கிடையாது, ஆரோக்கியத்தை ஆராய்ச்சி பண்றது கிடையாது, வளமான வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்றது கிடையாது. எப்படி வளமான வாழ்க்கையை வாழறது என்ற ஒரு ஆராய்ச்சி இல்ல, சிந்தனை இல்ல. இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை தான் பைபிள் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வீணா போயிருக்கு. இந்த 2024 நம்முடைய வாழ்க்கை வீணா போகக்கூடாது. தீர்க்க தரிசனம்ன்றது, நண்பர்களே என்னுடைய வீடியோ முழுமையா பாருங்க. தீர்க்க தரிசனம்ன்றது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும், அதுதான் தீர்க்க தரிசனம். நம்முடைய வாழ்க்கையில 1008 பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனையா புது புது பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? பண பிரச்சனைக்கு தீர்வு என்ன? மன பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அதுதான் தீர்க்க தரிசனம். வாய்க்கு வந்ததெல்லாம் உளறது, அங்க தண்ணி இல்லாத போயிடும், அங்க நெருப்பால் அழியும், இங்க பூகம்பம் வரும். அதுக்கு அந்த காலத்துல நடந்துதான் இருக்கு. இந்த காலத்திலயும் இந்த வறுமை வியாதி வந்திருந்தாரு. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. பிரச்சனைக்கு தீர்வு, இல்லாமைக்கு தீர்வு, கல்லாமைக்கு தீர்வு, பணமின்மைக்கு ஒரு தீர்வு இங்க சொல்றது கிடையாது. இந்த வழியில போன பணம் சம்பாதிகள் பைபிள் சொல்லுதுப்பா, சொல்றது கிடையாது. இந்த வழியில போனா இதெல்லாம் கடைபிடிச்சா உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், சொல்றது கிடையாது. மோகன்சி லாசரஸ் ஒரு வெற்று கதைகளை வெளி விளக்கங்களை மேற்குள்ள மேய்ச்சிட்டு போயின்னு இருக்காரு. அதே மணிக்கணக்கில் கேட்டு மக்கள் இங்க வீணா போயின்னு இருக்காங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.